மூன்றாவது ஓய்வு நாள் ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வாசித்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்மிலே ஒருவர் வாசிக்கலாம். சவுல் என்பவன் கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிய பிரதான ஆசாரிடத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் சிறியாகிலும் தான் கண்டுபிடித்தால் கேட்டு வாங்கினான். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்பதுதான் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு. இந்த பூமியில் ஆண்டவருடைய சித்தத்தை அல்லாமல் வேறே ஒரு சித்தம் இந்த பூமியிலே நிறைவேறாது. கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே. இந்த பூமியிலே ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக மனம் திரும்பி ஞானஸ்தானத்தினாலே ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுடைய சித்தம் மாத்திரமே அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய சித்தம் மாத்திரமே இந்த பூமியிலே நிறைவேறும். பிரியமானவர்களே, சித்தம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் வில். சித்தம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் வில். சித்தம் என்றால் என்ன? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சித்தம் என்பது முடிவு செய்யப்பட்ட ஒன்று, முடிவு செய்யப்பட்ட ஒரு காரியம். ஆண்டவராகிய தேவன் இன்னாருடைய மகனுக்கு, இன்னாருடைய மகளுக்கு, வேதம் சொல்லுகிறது, நன்றாய் கவனியுங்கள், முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அதுதான் தேவனுடைய சித்தம். அது முடிவு செய்யப்பட்டாயிற்று. அதை மாற்ற யாராலும் முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறபடி ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் அவர்தான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவராலே மாத்திரமே, தாவீதுடைய திறவுகோலை உடையவர், பரிசுத்தமுள்ள கர்த்தர், அவருடைய சித்தம் மாத்திரமே இந்த பூமியில் நிறைவேறும். நாம் நினைக்கலாம், இன்னைக்கு திருமணமாகி இருக்கிற அநேகர் நினைக்கலாம், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனைவி அமைந்தாங்க, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கணவன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கணவன் அமைந்தார், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிள்ளைகள் அமைந்தார்கள், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட உறவினர்கள் அமைந்தார்கள் என்று நீங்கள் சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேறாது. கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே. உலக வாய்மொழியிலே சொல்வார்களே, திருமணம் எல்லாம் சொர்க்கத்திலே என்று சொல்லாதபடி பரலோகத்திலே, பரலோக தேவன் தம்முடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுகிறார். இன்னாருடைய மகளுக்கு, இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு, இன்று இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு, நான் பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கிறோமே, நான் உங்க வயிற்றுல வந்து பிறந்துட்டேனே, நான் ஒரு பணக்கார. ஆண்டவர் நம்ம எப்பொழுது தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், ஆதி முதலாய் இந்த பூமி உருவாவதற்கு முன்னதாகவே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். தம்முடைய சித்தத்தின்படி இன்னாருக்கு நீ மகளாக பிறக்க வேண்டும், இன்னாருக்கு நீ மனைவியாக இருக்க வேண்டும் என்பதை பிதாவாகிய தேவன் அவர் தம்முடைய சித்தத்தினாலே எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இல்லையா சொல்லாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு பூமியில் நாம் விரும்புகிற அநேக காரியங்களை நாம் அடைவதில்லை. ஆனால் கர்த்தருக்கு சித்தமானது மாத்திரம்தான் இந்த பூமியிலே செய்யப்படுகிறது. உங்களுக்கான காரியம், உங்களுக்கான ஆசீர்வாதம் இப்பொழுதல்ல, நாளை அல்ல. பிதாவாகிய தேவன் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னதாகவே
எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி இந்த கால திட்டத்தின்படி உனக்கு காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு காத்திருக்கிறதில்லை, ஜெபிக்கிறதில்லை, ஊழியம் செய்கிறதில்லை. அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, அவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழுகிறதே இல்லை. நம் எல்லாருடைய இதயத்திலும் இந்த காலை வேளையில் நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், இந்த மீட்பர் திருச்சபையின் அங்கத்தினராய் இருக்கிறேன், கர்த்தர் விரும்புகிற மகனாக மகளாக கர்த்தருடைய சித்தத்தின்படி பரிசுத்தமாய் நான் வாழுகிறேனா, அவருக்கு ஏற்ற ஒரு மகனாக, அவருக்கு ஏற்ற ஒரு மகளாக, அவருடைய சித்தத்தை செய்கிற மகனாக மகளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, என் வாழ்க்கையில் எல்லா காரியம் நிறைவேற வேண்டும், எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வர வேண்டும் என்று சொல்லி அமர்ந்து கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, ஒரு பள்ளி மாணவனுக்கு வேலை, அவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாட புத்தகங்களை படிக்க வேண்டும், பயிற்சியிலே தேர்வில் அவன் வெற்றி பெற வேண்டும். உங்கள் கைகளில் அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்தை நான் படிக்கிறோமா? நம்முடைய வேலை என்ன? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியினுடைய வேலை என்ன? கர்த்தர் எதை விரும்புகிறார்? நீங்கள் நம்ம அறிந்து கொள்வதே இல்லை. நம்முடைய விருப்பத்தை தான் என்ன பண்ணிடுறோம்? ஜபத்திலே கூட பிரியமானவர்களை ஜபம் செய்கிறோம். யாருடைய விருப்பத்தின்படி? யாருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பார்? அவருக்கு நல்ல கவனி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி. அநேக வேத வசனங்களில் நல்லா கவனி. பரிசுத்தவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் சாலமோனுடைய ஜபத்தை கேட்கிறார். அது தேவனுக்கு பிரியமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் ஜெபிக்கிற, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? கர்த்தர் விரும்புகிறது, கர்த்தருடைய சித்தம், கர்த்தர் விரும்புகிற காரியத்தை கேட்கும் பொழுது விரும்பாததையும் தருவார். ஹல்லேலூயா. சாலமோன் கேட்டது ஞானத்தை, கர்த்தர் விரும்புகிற காரியத்தை. இந்த காலை வேளையில் நம்முடைய விருப்பத்தை தான் ஆண்டவரத்தில் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறீர்? உமக்கு நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நீ சித்தமாயிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை, நீர் விரும்புகிற ஒரு சித்தத்தின்படி நான் வாழ்கிறேனா, இல்லை என்னுடைய சித்தத்தின்படி, என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய சுய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நாம் சிந்தித்து பார்ப்போமா? கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது வேதம் சொல்லுகிறது. அவரை தேடுகிற போது அவரை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, முடிவு செய்யப்பட்டது இப்பொழுது அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நிறைவேற வேண்டுமானால், அரசாங்கத்திலே கூட நன்றாய் கவனி, அரசாங்கத்திலே கூட ஒரு பெண்ணினுடைய திருமண வயது 21 தான், 17 வயசுல கட்டணும். ஒரு கால திட்டம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி வேதம் சொல்கிறதே, கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்குறீங்கன்னு சொல்லி கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். அது நிறைவேறுகிற வரைக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நான் கர்த்தருக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை வாழுகிறேனா? கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? நான் வாசிக்கலாம். பிதாவினுடைய சித்தம் யோவான் 3:16 வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். பிதாவினுடைய சித்தம், பிதாவினுடைய சித்தம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே அவர் அனுப்பினார், ஒருவரும் கெட்டு போகாமல். அல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக பிதாவினுடைய சித்தம், தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில வர வேண்டும், எல்லாருடைய பாவத்துக்காக மரிக்க வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த மிஷனரி வாரத்தில்
இந்த 3வது வாரத்திலே வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றினார். தன்னை அனுப்பின பிதாவுக்கு முன்பதாக அவருடைய சித்தத்தை, யாராவது மரணத்துக்கு எந்த ஒரு தப்பும் செய்யலை, எந்த ஒரு தவறான செயலையும் அவர் செய்யலை, அவரில் பாவம் இல்லை, அப்படிப்பட்ட பிதாவினுடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நீ பூமியில் போயிட்டு மரிக்க வேண்டும். எத்தனை பேர் மரணத்தை விரும்புவோம்? மரணத்தை விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? சில பேர் வாய் மொழியா சொல்லுவோம், நான் செத்தா நல்லா இருக்கும். கர்த்தருடைய விருப்பம் அது அல்ல. ஆனால் பிதாவினுடைய சித்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரணும். இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்கு ரட்சிப்பை அறிவிக்கணும். ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம், நசரனாகிய இயேசு தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பினார். அது மாத்திரமல்ல, அவர் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் நன்மை செய்கிறவராயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில சுற்றித் திரிந்தார், சுவிசேஷத்தை அறிவித்தார். பிதாவினுடைய சித்தம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவர் கூட, நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், பாலவாக்க பகுதியில் இருக்கிற இந்த சுற்று வட்டார இருக்கிற ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருவர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது, ஒருவர் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக பிதாவினுடைய அனாதி திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுக்கப்பட்டார். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 18:14. சித்தமல்ல, ஒரு சின்ன பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கூட கெட்டு போவது என்னுடைய சித்தம் அல்ல. அப்ப எல்லா பிள்ளைகள், சிறு பிள்ளை முதல் வாலிபர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஒருவர் கூட, நான் நினைவே பட்டணத்தை கொஞ்சம் எண்ணி பார்ப்போமானால், நினைவே பட்டத்திருக்கிறதான ஆடு மாடுகள் முதற்கொண்டு, பால் உண்கிற பிள்ளை முதற்கொண்டு, ராஜா முதற்கொண்டு யாவரும் தேவனை விசுவாசித்தார்கள். தேவனுடைய திட்டம் நினைவே பட்டத்தினுடைய மக்களுடைய பாவத்தை உணர்த்த வேண்டும். ஒருவர் கெட்டு போகக்கூடாது, அழிந்து போக விடக்கூடாது. தேவன் நினைவை அழிக்க அவர் சித்தம் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு பிள்ளைகள் கூட, சிறு பிள்ளைகள் கூட, மிருக ஜீவன்கள் கூட அழிக்கப்படக்கூடாது, அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தேவன் தம்முடைய திட்டத்தை அவர் யோனாவின் மூலமாக அங்கு நிறைவேற்றுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்கிறோமா? நம்ம பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாது. கிறிஸ்துவ பிள்ளைகள் கிறிஸ்துவ பிள்ளைகளாக தான் வளர்க்கப்பட வேண்டும். கிறிஸ்துவ வாலிபர்கள் கிறிஸ்துவ வாலிபர்கள் தான் வளர்க்க, அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீ ஆண்டவருடைய சித்தத்தின்படி பிள்ளைகளை வளர்க்கிறதே இல்லை. ஆண்டவருக்கு ஏற்ற ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் பண்றது இல்லை, வாழுகிறதே இல்லை. கர்த்தருடைய சித்தம், நான் பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ வேண்டும், ஜெபிக்கிறவனாய் வாழ வேண்டும், வேதத்தை வாசிக்கிறவனாய் வாழ வேண்டும். நாம் பின்பாக பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், பிதாவினுடைய சித்தம், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உன் பக்கத்து வீட்டுக்காரர், உன்னோடு கூட சண்டையிட்டவர்கள் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஒரு சிறு பிள்ளை கூட, நம்ம பக்கத்து வீட்டில், உறவினர் வீட்டில் உணவு பண்டங்களை பரிமாறிக்கொள்வோம். ஆனால் கர்த்தருடைய சுவிசேஷம் போகாது. பக்கத்து வீட்டில் சுவிசேஷம் போகாது. சபையில் ட்ராக்ஸ் நிறைஞ்சிருக்குது, கைப்பிரிதி. ஐயா, எனக்கு ஒரு 50 கைப்பிரிதி கொடுங்கய்யா, எங்கள் தெருவில் இருக்கிற ரட்சிக்கப்படாத தேவ ஜனங்களுக்கு. அது தேவனுடைய சித்தம் இல்லை. என்ன அன்னைக்கு சாபமிட்டார்களே, அவன் நல்லா இருக்கக்கூடாது, நம்ம கெட்டு போயிடுவோம். அவன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், தேவனுக்கு அன்பானவர்களே, அவன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய சித்தம், ஒருவரும் கெட்டு போக கூடாது. அல்லேலூயா.
இங்கே பார்க்கிற என்னுடைய என்னன்னா, இங்கே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. மனம் திரும்பி நித்திய ஜீவனை பெற வேண்டும். தேவனுடைய சித்தம் இன்றைக்கு இந்த முதல் ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கெட்டு போகாமல் பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும். அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, வாசிக்கும் பொழுது யோவான் 5:30 வசனத்தை வாசிக்கலாம். 5:30, யோவான் 5:30 வாசிக்கலாம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்ததில்லை, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின என் பிதாவுடைய சித்தத்தையே நான் தேடுகிறபடியால், அல்லேலூயா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற என்னுடைய சுய சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தையே நான் செய்யும்படியாய் வந்தேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் யாருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சுய சித்தத்தையா அல்லது தேவனுடைய சித்தத்தையா? பிரியமானவருடைய வசனத்தை நாம் வாசித்து பின்பு வருவோம். நாம் வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய சித்தத்தை குறித்து அங்கே சொல்லும் பொழுது ஒன்று தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நீ மனிதனுடைய சுய சித்தம் என்ன தெரியுமா? நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், நாங்கள் தான் இந்த பண்ணணும், இந்த பகுதியில் மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது, நான் நல்லா இருக்கணும். மனிதனுடைய சுய சித்தம். என்னதான் சுய சித்தத்தின்படி நீ வாழ்ந்தாலும் கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே இந்த பூமியில் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் எல்லா மனுஷரும் தேவனை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேட்க போறோம், இறுதியில் நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறேன் ஆண்டவரே. ஜெபம் செய்கிறவர்களுக்கு கூட, ஆண்டவரே நான் இன்றைக்கு எதற்காக ஜெபிக்கணும்? நம் பழைய ஜெபத்தோட்ட ஜெயகீத புஸ்தகத்தில் நாம் பாடுகிறோம் அல்லவா, 165வது பாடல். அதில் சரணம் விவிதமாய் வருகிறது. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தார் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானுடைய சித்தத்தின்படி நம்மை உருவாக்கின தாயின் கருவிலே விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்ட அந்த தேவனுடைய சித்தத்தின்படி தாவீது சொல்லுகிறபடி, என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே எனக்கு நீ தேவனாயிருந்தீர் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிறோமா? இரவிலே நாங்கள் குடும்பமாய் ஜெபிக்கும் பொழுது என் மனைவியிடத்திலும் நான் சொல்லுவேன்,
உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க, உங்கள் விருப்பத்தின்படி ஜெபம் பண்ணாதீங்க. கண்ணை மூடுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகட்டும். ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை காண்பிப்பார். சபையில் இருக்கிற ஒரு குடும்பத்தை குறித்து காண்பிப்பார். அவருடைய சித்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் விரும்புகிறபடி, சுய சித்தத்தின்படி அல்ல. 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க ஆலயத்தில். 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ஒன்று ஆயக்காரன், இன்னொரு பரிசேயன். பரிசேயன் சுய சித்தத்தின்படி ஜெபிக்கிறான். ஆனால் அவனோ, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை கீழ்ப்படிந்தவனாக தன்னை தாழ்த்துகிற எவனையும் கர்த்தர் உயர்த்துவார் என்பதற்கு அந்த ஜெபமே அடையாளம். கர்த்தருடைய விருப்பத்தின்படி, ஆண்டவரே நான் என்னுடைய ஆண்டவரே என்னுடைய காரியங்களை குறித்தே நான் செபித்து கொண்டிருக்கிறேன். என் குடும்ப கஷ்டத்துக்காக நான் செபித்து கொண்டிருக்கிறேன், நல்லதுதான். ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி நான் செபிக்கணும் ஆண்டவரே, உம்முடைய காரியத்துக்காக செபிக்கணும் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்தபோது அவனுடைய சித்தம் என்ன? நாம் 1ஆம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவனுடைய சித்தம் என்ன? அவன் எதற்காக அந்த சவுல் என்பவன், அவனுடைய சித்தம் என்ன? அவங்கள பயமுறுத்தணும், கொலை செய்யணும், அவங்கள கட்டி எரிசலுக்கு தரதரன்னு இழுத்து வந்து அடிக்கணும். அதுதான் அவனுடைய சித்தம். அவனுடைய விருப்பம் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்பதை சவுல் தன்னுடைய உறுதியாக எழுதி, நல்லா கவனிங்க, தமஸ்குல் இருக்கிற எல்லா இடத்திலும் அந்த அதிகாரத்தில் எழுதி வாங்கி கொண்டு சுய சித்தத்தின்படி ஓடினான் அந்த சவுல். இன்னைக்கு அநேகர் சுய சித்தத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்வோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற போது அநேக சுய சித்தம், அநேகர் சுயமாய் நாம் இருக்கிறோம். இந்த வாரம் போகலாம், அடுத்த மாதம் போய்க்கலாம். நான் சபையில் ஆரம்ப ஜெபத்தில் தம்பி கூட ஜெபம் பண்ணார், வாலிப தம்பி ஜெபம் பண்ணார். ஆண்டவரே நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ, ஆண்டவர் பேச நினைச்சு அவருடைய சித்தத்தை குறித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய தலை மீது விழுந்த கடமை. ஆனால் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை அழிக்கும்படியாக சவுல் புறப்பட்டான். கர்த்தர் விட்டுருவாரா? அவருடைய சித்தம் என்ன? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். நான் மாத்திரமல்ல, என்னோடு கூட பெர்க்மன்ஸ் பாடுறார் அல்லவா, எல்லாரையும் அழைத்து அங்கே செல்லணும்னு சொல்லி. நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் ஆரம்ப கட்ட காலத்தில் நீங்கள் சுவிசேஷ ஊழியம் என்றால் நீங்கள் வருவது, நல்லா கவனிங்க, குறிப்பிட்ட நேரத்துக்குள் முன்பாக வருவீர்கள். இப்பொழுது சுயசித்தம் செயல்படுகிறது. சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய கடமை. அந்த கடமையை நாம் செய்து முடிப்பது தேவனுடைய சித்தம். அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். பிரியமானவர்கள், வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கும் பொழுது அதேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் மறுபடியும் அறிந்த சத்தியத்தை நான் மறுபடியும் சொல்ல வைக்கப்படவில்லை. சவுல் தேவன் சந்திக்க காரணம் அவன் சுய சித்தம் உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதபடி இந்த பூமியில நம்ம எப்படி தேவன் ஆதி முதலாக அறிந்து கொண்டாரோ அதே போலதான் சவுலையும் தேவன் அறிந்து கொண்டார். ஏன் சவுல் எழுதி வாங்க ஆண்டவர் சந்திக்க கூடாதா? அதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்க கூடாதா? ஏன் முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடாதா? அதின் காலத்திலே அவர் காரியங்களை நீதியாக செய்கிறது. ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. அவர் நினைக்கிற கால திட்டத்திலே தான் ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு உற்பத்தி காலத்தில் உனக்கு ஒரு குமாரன் 25 வருஷம். ஹல்லேலூயா. நாங்கள் சதானபுரத்தில் இருக்கிற ஒரு சகோதரிக்காக அனகாபுத்து திருச்சபையில் ஒவ்வொரு 2வது வாரமும் 2வது செவ்வாய்க்கிழமையில் கர்ப்பிணிகளுக்காக, புதிதாக திருமணமான பிள்ளைகளுக்காக, பல வருஷமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது அந்த சகோதரிக்காக ஜெபித்த போது ஆண்டவர் திட்டமாய், கடந்த மாசத்தில் திட்டமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒரு உற்பத்தி காலத்தில் ஒரு குமாரனை, கண்டிப்பாக ஒரு குமாரத்தை நான் கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய்
அவருடைய சித்தம் அவர் கையினாலே வாய்க்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய சித்தம் சவுலுடைய சித்தம் அல்ல, சுய சித்தம் அல்ல, கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே இந்த பூமியில நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அவருடைய சித்தத்தை செய்ய உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அதை சவுலை கொண்டுதான் நிறைவேற்றப்படணும். சவுல் சென்றது எதற்காக? மக்களை அழிக்கும்படியாக, கொலை செய்யும்படியாக, பயமுறுத்தும்படியாக. இன்றைக்கு எத்தனை நன்றாய் கவனிங்கள், எத்தனை அதிகாரிகள், எத்தனை நல்லா கவனிங்க, எத்தனை ஆளும் தலைவர்கள் எழுப்பினாலும் கர்த்தருடைய சித்தம் கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாக, சுவிசேஷம் அறிவிக்க கூடாதபடி எத்தனை தடைகள் போட்டாலும் கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் இந்த பூமியில் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் நினைச்சிட்டாருன்னா என் சித்தத்தை செய்ய இந்த மகளை அவர் முன் குறிச்சிட்டாருன்னு வச்சுங்க, நீங்க எங்க வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் வருவார், பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் வருவார், நீ இங்க இல்லாம அமெரிக்காவுக்கு போனாலும் அங்கேயும் என்ன பண்ணுவார்? தம்முடைய சித்தத்தை செய்ய நீ எங்க ஓடினாலும், யோனாவை போல நீ தர்ஷிச்சின் கப்பலுக்கு ஏறினாலும் போன உன்னை மறுபடியும் எங்க கொண்டு வரும்? நினைவுக்கு தான் கொண்டு வர, சுவிசேஷம் அறிவிக்க தான் கொண்டு வர. சுய சித்தத்தின்படி நீ ஓடினால் நான் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன், யாராவது சொல்லிட்டோம் இல்ல. சவுலதான் அழிக்க புறப்பட்டவன, கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாய் புறப்பட்டவன, கொலை செய்யும்படியாக புறப்பட்டவன, கட்டி இழுத்து கொண்டு வரும்படியாக புறப்பட்டவன ஆண்டவர் சந்தித்தார். இன்றைக்கு கூட சுவிசேஷம் அறிவிக்காதபடி, அவருடைய சித்தத்தை செய்யாதபடி உங்களை கர்த்தர் இன்றைக்கு அவருடைய சித்தத்தை செய்ய அழைக்கிறார். ஹல்லேலூயா. நான் அநேக நேரங்களில் நான் அமர்ந்து யோசிப்பது, நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்கிறேனா? கர்த்தர் என்னை எதுக்காக அழைத்தார்? ஊழியம் செய்வதற்காக என்னை அழைத்தார், சுவிசேஷம் அறிவிக்கும்படி என்னை அழைத்தார். அந்த வேலையை நான் கரெக்டாக செய்கிறேனா? இப்போ நான் யோசித்து பார்ப்பேன். இந்த சிந்தனை வரும்போதே ஒரு வீட்டை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுப்பார். இந்த வீட்டுக்கு போகின்ற ஒரு சிந்தையை ஆண்டவர் கொடுப்பார். அங்கே போகும்போது தான் தெரியும், கர்த்தர் நிச்சயமாக என்னோடு கூட பேசியிருக்கிறார், அவருடைய சித்தம் நிறைவேறிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது அவருடைய சித்தம். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம கெட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. கெட்டு போகாமல் வாழ்வது அவருடைய சித்தமாக இருக்கிறது. இரண்டாவது நாம் பார்க்கலாம் அவருடைய சித்தம் என்னவென்று சொன்னால், வாசிக்கலாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனம். எபேசியர் 5:17-18. ஆவியினால் நிறைந்திருப்பது அவருடைய சித்தம். அல்லேலூயா. முதலாவது நாம் கெட்டு போகக்கூடாது என்பது இதனுடைய சித்தம். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது என்னுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கணும். ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் கெட்டு போகக்கூடாது. ரெண்டாவது பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருக்கணும். கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திடீரென்று ஒரு மழை பெய்தது, கனமழை பெய்தது. அதுபோல திடீரென்று சிலருக்குள்ளே அபிஷேகம் புறப்பட்டு வரும். எப்போதும் இப்பொழுதும் எப்பொழுதும் வேதம் சொல்லுகிறது அல்லவா, அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக அவர் நிலையானவர். ஆவியானவர் நிலையானவர், மாறமாட்டார். ஆவியானவர் என்ன பண்ண மாட்டார்? சமயத்துக்கு வருகிறல்ல, நிரந்தரமானவர். நமக்குள்ளே ஆவியானவர் எப்போது நமக்குள்ளே தங்கி தாபரித்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவியிலே நாம் எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும். அது அவருடைய சித்தமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவினால் நாம் நிறைந்திருக்கணும். ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் இருந்த அபிஷேகம் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறது. வந்திருக்கிற உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கிறது. ஆனால் எப்போதும் நாம் நிறைந்திருக்க வேண்டும். ஒரு சகோதரி இடத்துல நான் கேட்டேன், திடீர்னு ஜனங்க அபிஷேகத்தில் ஜெபம் பண்றாங்களே, அதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு புதிய நம்ம சபையில் இருக்கிற பாஸ்டர் எல்லாம் ஜெபம் பண்றாங்க, இவ்வளோ கத்தி அந்த கிராமத்தில் இருக்கிறதான அந்த பம்பு செட்டை எப்படி ஷார்ட் பண்ணுவாங்க, அதை போல ஷார்ட் பண்ணும்போது
ரொம்ப ஷார்ட் பண்ணி அந்த சவுண்ட் வர்றது போல அவங்கள ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. நமக்குள்ள ஆவியானவர் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். அல்லேலூயா. ஆண்டவரை இறங்கமில்லை, ஆண்டவர் எனக்குள்ள இருந்து வெளிப்படுங்க சொன்னால் ஆண்டு வந்துடுவார். அல்லேலூயா. ஒரு சைடில் சில நேரங்களில் இந்த பாகால் தீர்க்கதரிசி போல தான், ஒரு சைடில் மோளம் கீழே அடித்து அதுதான் நல்லா டம்முன்னு அடித்தாதான் அபிஷேகம் இறங்குது. அப்பா எனக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கப்பா, எனக்குள்ளேருந்து வெளிப்படுங்கப்பா, என்னை அபிஷேகத்தை என்னை நிரப்பி இருக்கிறீங்கப்பா சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, உபாகம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருப்பது அவருடைய சித்தமாக இருக்குது. நம்ம எத்தனை பேர்? சிலருடைய அபிஷேகம்லாம் சபையில் மாத்திரம்தான். விசேஷ செய்தியாளர் வந்துட்டா எங்க அபிஷேகம் வருதுன்னு எனக்கு தெரியல. அது எப்படிப்பட்ட ஆவியினால உணர்ந்து கொள்ள முடியல. ஸ்தல போதகர் ஜெபிக்கிற போது அபிஷேகம் இறங்குறதா? உங்களுக்குள்ள இருந்து ஆவியான தூண்டவில்லையா? எல்லாருக்கும் ஒரே ஞானஸ்தானமும் ஒரே விசுவாசமும் ஒரே ஆவியானவர் தான், வித்தியாசம் இல்லை. எனக்கு ஒரு ஆவியானவர், உங்களுக்கு ஒரு ஆவியானவர் அல்ல, எல்லாருக்கும் ஒரே ஆவியானவர். அந்த ஆவியிலே நிறைந்திருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி நிறைந்திருப்பது தேவனுடைய சித்தம். எப்படி ஃபோன் இல்லாத மன்னிக்கணும் சார்ஜ் இல்லாத ஃபோன் எப்படி ஒன்றுத்துக்கும் பயன்படாதோ அதுபோல் அபிஷேகம் இல்லாதவர்கள் எதற்கும் பயன்பட மாட்டோம். நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கும் போது 2வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். 18வது வசனம். ஆவியினால் நிறைந்து, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பது, கெட்டு போகாமல் இருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒருவர் கூட, சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் மட்டுமாய் ஒருவர் கூட ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒருவர் கூட கெட்டு போகாமல் இருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 2வது பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. வாசிக்கலாம். கொலோசியர் 3:16. கொலோசியர் 3:16. ஆவியில, பரிசுத்த ஆவியில நிறைந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிறோமா? நான் திருச்சபையில் எப்படி அபிஷேகத்தோடு செபிக்கிறனோ அதே போல் என்னுடைய வீட்டிலும், உங்கள் சொந்த வீட்டில், வாடகை வீட்டில், பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக. ஆனால் அறை வீட்டை பூட்டி கொண்டு ஆண்டவராக இயேசுக்கு சொல்வது போல, நீ அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி நீ ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிப்பார். வேதம் சொல்லுகிறது, யூதாவில சொல்லப்படுகிறது. யூதாவில சொல்லப்படும் போது அங்கே சொல்லப்படும் 20வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, உங்கள் பிரியமானவர்கள் நீங்கள் உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ளே உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியில் ஜெபம் பண்ணணும். நாம் ஜெபிக்கும் போது வல்லமையோடு ஜெபம் பண்ணணும். அபிஷேகத்தை நிரம்பி நாம் ஜெபம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியில் நிறைந்திருப்பது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. 3வது காரியத்தை நான் சொல்லுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது 4வது 5வது வசனம். 3வது காரியம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நான் உடையிலே மாத்திரம் வெண்மையாக இல்லாதபடி, உடையிலே மாத்திரம் நான் வெண்ணுடை அடிந்தவனாக மாத்திரமல்ல, இருதயத்திலும் பரிசுத்தம். பரிசுத்தத்துக்கு அடையாளம் என்ன? பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருப்பது எதை சொல்லுவாங்க? வெள்ளை, ஒயிட் கலர் பரிசுத்தத்துக்கு அடையாளமாக சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் ஆவிக்குள்ளாகி அங்கே சொல்லப்படுகிறது வெளிப்படுத்துகிற விசேஷத்தில், இவரெல்லாம் யார்? வெண்ணுடை அணிந்திருக்கிறார்கள், இவரெல்லாம் மெல்லிய வஸ்திரம் அணிந்திருக்கிறவர்கள்லாம் யார்? இவர்கள் எல்லாரும் மிகுந்த உபத்திரவத்தில் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலே துவைத்து வெளுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமுள்ளவர்கள். எது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது?
பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி, வாசிக்க தொடர்ந்து, பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆகும்படி அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. உட்படாமல் அவன் தன் தன் சரிந்த பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாக மாற்றிக்கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் சகோதரனை வஞ்சியாமலும் இருந்து, அல்லேலூயா, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவர்களா நம்ம வாழணும். பழைய மீட்பின் பாடல் புத்தகத்தில் இப்போ இருக்கிற மீட்பின் பாடல் ஆராதனைக்கு அந்த பாடல் இருக்குது. பரிசுத்தம் ஒன்றையே வாஞ்சிக்கிறேன், பரமனே உன் பாதம் நேசிக்கிறேன், அன்றாடும் நெஞ்சத்தில் தூய்மை தாரும், என்னாலும் உமக்காய் வாழ்ந்திடுவேன், அன்றாடும் நெஞ்சத்தில் தூய்மை தாரும், என்னாலும் உமக்காய் வாழ்ந்திடுவேன், பரிசுத்தம் ஒன்றையே வாஞ்சிக்கிறேன். கசியாத ஒரு பரிசுத்தம். நீ பரிசுத்தமுள்ளவர்களாக, பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவிகளாக ஆண்டவராகிய தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் சுவிசேஷம், நான் முதலாவது சொன்னேன், எல்லா மனுஷரும் ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிற அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற மகனாக மகளாக நாம் மாற வேண்டும். சுவிசேஷ ஊழியம் இந்த 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 பகுதிக்கு, இந்த நல்லா கவனிங்க, இந்த பாலவாக்க பகுதிக்கு, செம்மஞ்சேரி பகுதிக்கு, இன்னுமாய் சுற்றி இருக்கிற எல்லா பகுதிக்கும் சுவிசேஷம் எங்கெல்லாம் அறியப்படாமல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு யாரெல்லாம் அறிவிக்க போகிறீங்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய சித்தத்தை அறிவிக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை செய்ய உங்களை அழைக்கிறார். நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனை மரண தண்டனையிலிருந்து கருணை மனு ஜனாதிபதிக்கு எழுதினா, கருணை மனு அது பரிசீலிக்கப்பட்டு மரணத்திலிருந்து என்ன பண்ணலாம்? நல்லா கவனி, மாம்சத்தினுடைய மரணத்திலிருந்து அவனை தப்பி வச்சிடலாம். ஆனால் பாதாளத்தினுடைய இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் ஓடுகிற அந்த கடலிருந்து ஒருத்தனை ரட்சிக்கணும் சொன்னா, அல்லேலூயா, கர்த்தருக்கு சித்தமான உங்களை தான் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மோசேயை தேவன் அழைக்கிறார். மோசே, என் ஜனங்கள் எகிப்திலே கொடிய வேதனைப்படுகிறார்கள், அவருடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். இன்றைக்கு கூட அநேக ஜனங்களுடைய மக்களுடைய உபத்திரவத்தை நல்லா கவனிக்க. பாவம் நிறைந்த உலகத்திலே எத்தனையோ மக்கள் பாவத்தினுடைய பிடியிலே, சாபத்தினுடைய பிடியிலே, பிசாசினுடைய பிடியிலே, குடும்ப கஷ்டத்திலே, குடியின் அடிமைதனத்திலே, கஞ்சா பிடியிலே, இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் உங்களை அழைக்கிறார். சவுலை அழைத்தது போல அவர் உங்களை அழைக்கிறார். எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் கொடிய வேதனை அடைகிறார்கள், அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். மோசே சொல்றது போலதான் இன்னைக்கு அநேகர், நம்மில் அநேகர் சொல்லுகிற ஒரு சாக்கு என்ன தெரியுமா? ஆண்டவரே, உமக்கு சித்தமா இருந்தா வேற யாரனா அனுப்புங்கப்பா, உமக்கு சித்தமா இருந்தா வேற யாரனா அனுப்புங்கப்பா, நான் போக மாட்டேன், நான் உங்களை ரட்சிக்க நான் போக மாட்டேன். ஆண்டவர் விட்டாரா? அவன் என்னென்ன சொல்லுகிறான்? நான் திக்கு வாய் மந்த நாவு, எனக்கு சரியா பேச வராது. ஆண்டவர் விட்டாரா? அந்த 4ஆம் அதிகாரம், யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் தொடங்கி அந்த நல்லா கவனிங்க, 4ஆம் அதிகாரம் போராடுற, நான் வரமாட்டேன், நான் போக மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், வேதத்தை படிக்க மாட்டேன், சுவிசேஷம் அறிவிக்க மாட்டேன், பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்க மாட்டேன்னா நீ கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் அல்ல, சுய சித்தத்தை நீ செஞ்சுட்டு இருக்கிற.
கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனாய் நான் மாற வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? இன்னைக்கு சுவிசேஷ ஊழியம் நான் போன ஆண்டவரே, உடைய சித்தத்தை நான் நிறைவேற்றின ஆண்டவரே. ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களாக ஆத்மா பாரத்தோடு சபையில் நான் 1 மணி நேரம் போய் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. எத்தனை சாக்கு போக்கு! யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே இந்த பூமியில் நிறைவேறும். 3வது காரியம், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பது. நான் பரிசுத்தர், நாம் வழிபடுகிற தேவன் பரிசுத்தர், நமக்கு முன்பாக வந்து வாழ்ந்து காட்டிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தம் உள்ளவராகிய ஆண்டவருக்கு முன்பதாக வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்மளை சுற்றி பாருங்களேன், சபை காம்பவுண்டுக்குள்ளே சுற்றி பாருங்களேன். எங்கே பார்த்தாலும் ஒயிட்டு, வெள்ளை கலர் தான் தெரியுது பாருங்களேன். வெண்மை நிறம் தான் தெரியுது, வெண்மை நிறம் தான் மேலே கீழே பாருங்கள். ஆனால் வெளியே நான் எங்கே பரிசுத்தத்தை எங்கே பார்க்குறேன்? வெளியே இருக்கிற சுவரில் தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஆண்டவரே, என் உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஒரு வெண்மை இருக்கிறதா? என் உள்ளத்தில் ஆண்டவரே, வெளியரங்கமாக தான் நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், வெளியரங்கமாக. ஆனால் உள்ளத்தில் நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறேனா? என் ஆத்ம மனுஷன் பரிசுத்தமாக இருக்கிறானா? பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 4வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இருதயத்தினுடைய எண்ணங்கள் வாசிக்கலாம். இதயத்தின் எண்ணங்கள் கூட தேவனுடைய சித்தமாக இருக்கணும். 2 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள் வரைக்கும். 2 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ரெண்டு தெசலோனிக்கேயர் இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள் வரைக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா! ஒருத்தர் சொன்னார், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது ரொம்ப கடினமான வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உபத்திரவம். ஆம், உண்மைதான். ஆனால் நல்லா கவனிங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஊறிட்டுன்னு வச்சுங்களேன், அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறதல்வா, உபத்திரவத்தில் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா! கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது எம்மாத்திரம் அவர் சோதனைக்கு நல்லா கவனிங்க, திராணிக்கு மேலே அவர் சோதிக்கிற தேவன் அல்ல. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு தேவனுடைய சித்தம். சில பேர் சொல்லுவாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை போடுவாங்க. ஏதோ கர்த்தருடைய கிருபையில் நல்லா தான் இருக்கிறேன், நான் கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கிறேன், ஆண்டவருடைய தயவினால் நான் வாழ்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு கிட்டத்தட்ட 20 இடங்கள்ல இடம் இருக்குது, நிலம் வாங்கி போட்டிருக்கிறார். 20 இடங்கள்ல நிறைய பணம் இருக்குது அவர் இடத்துல. அவர் அந்த மனுஷனிடத்துல நல்லா கவனி, நிறைய பணம் இருக்குது. ஆனால் அவருடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. என்னை காட்டிலும் பல மடங்கு அவன் பணக்காரன், ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிற சுகம், என் குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம், என் குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி அவருடைய வீட்டில் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நான் வழிபடுகிற தேவன் அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவருடைய சித்தத்தை செய்வதே நல்லா கவனிங்க, எப்போதும் சந்தோஷமாக இருப்பதும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதும். நல்லா கவனிங்க, சிந்தையில் எப்போதும் எண்ணிக்கொள்ளுங்கள். சந்தோஷமாக உங்கள் சிந்தையில், இருதயத்தில் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யணும். அப்படி செய்வதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஊழியத்தை பொருத்தனை பண்ணியிருக்கிறோம், பிள்ளைகளை பொருத்தனை பண்ணியிருக்கிறோம், கருவில் இருக்கும் போதே பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். எங்கே அனுப்பு உன் பிள்ளை, எங்கே அனுப்பு, எங்கே வேணா அனுப்பு நீ, ஆனால் கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறும். ஹல்லேலூயா! 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 நான் ஒரு பாடலை பாடி
நாம் ஜெபத்துக்கு நேராக கடந்து சொல்வோம். ஒருவனும் கெட்டு போகக்கூடாதபடி இது என்னுடைய சித்தமாக இருக்கிறது. அவருடைய சித்தம் என்ன? நம்ம என்ன சித்தம் செய்யணும்? ஆண்டவரே, நான் கெட்டு போகக்கூடாது. ரெண்டாவது, ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கணும். என் எண்ணம் ஏக்கம் இல்லாமல் ஆண்டவரே என்னவாக இருக்கணும்? ஆண்டவரே, எப்போது சோதரிக்கணும், எப்போது ஜெபம் பண்ணணும், அதுதான் முடி சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் நின்று பாடலை நாம் பாடுவோம். முழங்கால் நின்று நான் பாடுவோமா? முழங்கால்